ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 8வது வாக்கியம். தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே. ஸ்வாயம்புவ மனு சதரூபா இவாளுக்கு 2 ஆண் பிள்ளைகள், உத்தானபாதன் பிரியவ்ரதன். இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிமார்கள், சுனூதி சுருச்சி. இந்த பேரிலேயே ருச்சி இருக்கிறதுனால சுருச்சிக்கு மேலே உத்தானபாத மகாராஜாவுக்கு அபிமானம் ஜாஸ்தி. அதனால் சுனூத்தியை அனாதரிச்சுட்டான். இந்த சுனூத்திக்கு துருவன் அப்படின்னு சமத்து குழந்தை. இந்த துருவனுக்கு அப்பானுடைய மடியில் உட்காந்துக்கணும் அப்படின்னு ஆசை. சுனூத்திக்கு உத்தமன் அப்படிங்கிற குழந்தை. அந்த உத்தமன் தான் எப்பொழுதுமே அப்பாவோட ஒன்றி, அப்பா எப்பொழுதுமே அந்த உத்தமன் இடத்திலே கொஞ்சி குழாவின்றிருக்கும் பொழுது இதெல்லாம் ஏக்கத்தோடு அந்த துருவன் பார்த்துட்டே இருக்கும். ஒரு நாள் உத்தானபாதன் தன்னுடைய மடியில் உத்தமனை கொஞ்சின்றிருக்க, அப்பொழுது துருவன் தானும் போய் உட்காந்துக்கணும்னு நினச்சிண்டு குடு 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 குடுன்னு ஓடி போகும் பொழுது சுருச்சி கையை பிடிச்சி இழுத்து தடுத்துட்டான். எங்கடா போகிற? இல்லைம்மா, அப்பானுடைய மடியில் எனக்கும் உட்காந்துக்கணும்னு இருக்குது, அதனால் அப்பானுடைய மடியில் உட்காந்துக்கணும்னு போகிறேம்மா. அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை உனக்கு. அப்படி அப்பானுடைய மடியில் உட்காந்துக்கணும் அப்படின்னு நீ நினச்சே ஆனால் என் வயிற்றில் பிறந்திருக்கணும். என் வயிற்றில் பிறந்திருந்தேன்னா நீ உன்னுடைய அப்பா மடியில் உட்காந்துக்கலாமே தவிர்த்து இப்போ உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ இப்போ ஒன்று பண்ணு, பெருமாளை பிரார்த்தனை பண்ணு. எதுக்கு தெரியுமோ? என்னுடைய வயிற்றில் பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு. அப்படின்னா தான் உன்னுடைய அப்பா மடியில் உட்காந்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல துருவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. குழந்தை தானே, எல்லா குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஏக்கம் தானே. அப்பானுடைய மடியில் உட்காந்துக்கணும்னு எந்த குழந்தைக்கும் ஆசை இருக்காதா? நம்மளும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே ஒரு குழந்தை மேலே மட்டும் ஆசையை காட்டிட்டு இன்னொரு குழந்தை பக்கத்திலே விளையாடின்னு இருக்கும். அதுவும் ஏக்கத்தோடு பார்க்கும்படி நம்ம பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சரித்திரம் சொல்லி தர்றது இதெல்லாம். அப்படி இந்த சுருச்சி சொல்லவும் அம்மா கிட்ட ஓன்னு அழறார் துருவன். நேராக தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சுண்டு அப்பானுடைய மடியில் உட்காந்துக்கணும்னு நினச்சேன். சுருச்சி அம்மா இப்படிலாம் சொல்லிவிட்டான்னு ஒன்று. இதுக்கேண்டா வருத்தப்படுற? அவள் சரியாக தானே சொல்லியிருக்கா. என்னம்மா சொல்கிற? அப்பானுடைய மடியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாளே, இது எப்படி சரியாகும்? இப்போ யார் என்ன சொன்னாலும் அது எது பொருந்துறதோ அதை நம்ம எடுத்துக்கணும்டா குழந்தை. அவன் என்ன சொன்னா? பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ண சொன்னாலோ இல்லையோ, அதை நீ எடுத்துக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கோடா குழந்தை, இந்த தேகத்துக்கு அப்பா உத்தானபாத மகாராஜா, ஆத்மாவுக்கு அவர் அப்பா இல்லை. ஆத்மாவுக்கு அப்பா யாருன்னா ஜெகத்பிதாவான ஸ்ரீமன் நாராயணன். அவரை நீ பிரார்த்தனை பண்ணு, அவர் மேலே ஆசைப்படு. சரிம்மா, அந்த அப்பா எங்கே இருக்கார்? தந்தை எங்கே என்றேனோ, அந்த அப்பா எங்கே இருக்காருமா? அந்த அப்பா எங்கேயும் தான் இருக்கார், எல்லா இடத்துலையும் வியாபிச்சுன்னு இருக்கார். ஆனால் எனக்கு தெரியலையேம்மா. நீ ஒரு குருநாதர் இடத்துல போய் உபதேசம் பெற்று குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டனா ஹரி பிரத்யட்சமாக வர்றா கண்ணா. சரிம்மா, குருநாதர் எப்படி தேடி போகிறது? குருநாதர் எங்கே இருக்கார்? அதுக்கு நீ ஹரியை தான் பிரார்த்தனை பண்ணணும். என்னம்மா சொல்கிற? ஹரியை பிரத்யட்சமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா குருநாதரை தேடி போக சொன்னேன். குருநாதரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுனா ஹரியை பிரார்த்தனை பண்ண சொல்கிற. இது எப்படிமா சாத்தியம் அப்படின்னா, இல்லடா கண்ணா, ஹரி 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 ஹரின்னு சொல்லிகிட்டே இரு. பகவானே ஒரு குருநாதரை அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மாதா தான் முதல்ல உபதேசம் பண்ணுறேன். உடனே அந்த குழந்தை நேர நான் ஹரியை தேடி போகிறேம்மா, என்னுடைய அப்பாவை தேடி போகிறேன்னு கிளம்பிடுத்து. அம்மாவும் தடுக்கலை. வைராக்கியம் தன்னுடைய குழந்தைக்கு வரணும் அப்படின்னு அந்த அம்மா தடுக்காமல் குழந்தைய அனுப்பி வச்சுட்டா. மனசார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பெருமாள் உடனே நாரதர் அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சு மந்திர உபதேசமாக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு உபதேசம் சொல்லி கொடுத்து நாரதர் அந்த குழந்தை
150 நாளில் எம்பெருமான பிரத்யக்ஷமாக பார்த்தார் துருவன். ஒரு மாதம் 3 நாளைக்கு ஒரு தடவை ஷாட்டு, அடுத்த ஒரு மாதம் 6 நாளைக்கு ஒரு தடவை ஷாட்டு, அடுத்த ஒரு மாதம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் சுவாசிச்சுண்டு இப்படியே கடுமையாக தபசு பண்ணி எம்பெருமான் 150வது நாள் பிரத்யக்ஷமாயிட்டார். அதுக்கு முன்னாலேயே ஹிருதயத்தில் பிரத்யக்ஷமாயிட்டார். ஹிருதயத்தையே ஆசையோட பெருமாள் பிரத்யக்ஷமானதை நினச்சிண்டு இந்த குழந்தை கடுமையாக தபசு பண்ணிட்டு வர எம்பெருமான் நேர வந்த பிற்பாடும் கண்ணை திறக்கலை. உடனே பெருமாள் பார்த்தார், ஹிருதயத்தில் மறைச்சிண்டு தன்னை பார்க்கும்படி செய்தார். ஹிருதயத்தில் பெருமாளை காணுமேன்னு அப்படி கண்ணை திறக்கிறார் பிரத்யக்ஷமாக. அந்த பகவானை பார்த்தோடனே யாருக்கு பேச்சு வரும்? இந்த குழந்தைக்கு பேச்சு வரலை. சங்குனால் அப்படியே லேசாக கண்ணத்தை அப்படி வருடு விட்டோடனே ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டான் குழந்தை. 36,000 வருஷம் இந்த ராஜ்யத்தை ஆண்டு துருவ மண்டலம்னு ஒன்று இருக்குது, அங்கே நீ நித்தியமாக ராஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு வெம்பெருமான் வரத்தை அனுகிரகிக்கிறார். இப்படி தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, ஜெகத் பிதா யாருன்னு கேட்டனோ துருவனை போல அப்படின்னு திருக்கோளர் பெண் பிள்ளை கேட்கிறாள். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம்.